சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து தாளிக்காம கூட சேர்த்துக்கலாம். ஸோ தலையை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்ப்போம். ஜூமிங்கில் வச்சுருவோமா? இப்போ அடுத்து பறக்கலாம் பாருங்க. ஓகே, சூப்பராக நல்லா இப்படி பட்டாசாக பறக்கிற அப்படி. ஸோ தாளித்த கடுகை வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து தோசை சுடுறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் வந்து எண்ணெய் படாமல் தண்ணி நம்ம ஹீட் வச்சுருக்கோம்ல, அந்த பதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே தோசை ஊற்றினோம்னா உங்களுக்கு வந்து திரளாமல், அதாவது தனியாக வராமல் இருக்கும், அப்படியே ஒரே ஷேப்பில் வரும். ஸோ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த தோசை ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நானுமே ஊற்றி பழகிருக்கேன். அப்போ ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் டைம் ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சரியாக அந்த ரவுண்டு ஷேப் வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு. எண்ணெய் எடுத்து நல்லா இருக்குது, ஏன் நல்லா தான் வந்துருக்கு. ஸோ தோசை வந்து ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அம்மா வந்து எண்ணெய் ஊற்றியுமே நல்லா அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்னால கொஞ்சம் அழகாகவே செஞ்சுட்டாங்க. ரவுண்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். ஸோ வந்து நிறைய பேர் பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தோசை இதெல்லாம் செய்கிறோம். காலேஜ் பிள்ளைங்க எதுவும் இருக்கீங்க, தனியாக ஹாஸ்டலில் இருக்கீங்க, ஹாஸ்டலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளை வீட்டிலேருந்து வெளில சாப்பிட்டா எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்மளே வந்து ஒரு கரண்ட் அடுப்பு இது வச்சு கூட நம்ம தோசை மாதிரி சுட்டுக்கலாம். ஈஸியான டிஷ்ஷு. ஸோ வந்து கடையில் மட்டும் மாவு மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் ஊற்றுறப்ப தோசை வந்து கரெக்டாக ஷேப்பில் வருமான்னு கேட்டால் அது எனக்குமே வராது, யாருக்குமே கொஞ்சம் டஃப் தான். ஆனால் நம்ம ஊற்ற பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம தோசை வந்து நல்லா நீட்டாக ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துடும். ஸோ வந்து இப்போ நல்லா பாருங்களேன், தோசையை நல்லா மொறுன்னு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முக்கியமாக வந்து சட்டி வச்சு மூடிடணும். மூடி வைக்கிறது எதுக்குன்னா நம்ம அந்த ஹீட்டு ஃபுல்லாமே இது ஓப்பனில் இருந்துச்சுன்னா நிறைய வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த ஹீட்டு சீக்கிரம் வந்து நல்லா தோசை நல்லா இதாகணுங்கிறதுக்காக ஸோ மூடி வச்சிட்டோம்னா ஒன்று வந்து பூச்சிச்சி விழுகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து சீக்கிரம் வந்து ஹீட் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெந்ததுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓரளவுக்கு தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. அம்மா வந்து எடுத்து போகிறாங்க. ஓகே, பாருங்களேன், சூப்பராக அழகான தோசை வந்துருச்சு. ஸோ எடுக்கிறதுக்குமே நல்லா ஒரு பார்த்தீங்கன்னா அழகாக எடுக்கணும். ஓரமாக வரலைன்னா எண்ணெய் சுற்றி ஊற்றி விட்டுட்டு அழகாக எடுத்தால் நம்மளுக்கு ஈஸியாக தோசை வந்துடும். சப்போஸ் வரலைன்னா கொஞ்சம் மெதுவாக எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா தோசை அழகாக வந்துடும். ஸோ இது ஃபஸ்ட்டு தோசை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சட்னி ஊற்றியாச்சு.